வணக்கம் நேத்திரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது அடுத்த அம்சத்திற்கு வந்திருக்கின்றோம். இரண்டாவது விசேட நேர்காணல் பகுதி. இன்று யோகாசனத்துடன் தொடர்புடைய அதேபோல மனித வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான சில ஆசனங்களை அபியாசங்களை நாங்கள் படவிளக்கத்துடன் தெளிவாக விளக்கமாக சொல்ல போகின்றோம். அந்த வகையில் இன்று உலகளாவிய ரீதியில் பல்வேறு நெருக்கடி நிலைகள் காணப்படுகின்றன. உலகளாவிய ரீதியை என்று எடுத்துக்கொண்டாலும் கூட எமது குடும்பம் பல்கை பெருகி அது உலகமாக மாறுகிறது. ஆக குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் பல்வேறு சிக்கல் நிலைகள் இருக்கின்றன. இதனால் குடும்பம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, தனிமனிதனா என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைவருக்கும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த பிரச்சனைகளின் ஒரு வடிவமாக அல்லது அதன் விளைவாக ஒருவருக்கு தீராத தலைவலி ஏற்படுவதை நாங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கின்றோம். பொதுவாக அலுவலகங்களில் வேலை செய்பவர்கள் இந்த தலைவலி தீராத தலைவலியினால் பல்வேறு அவதியுறும் காட்சிகளை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் இவ்வாறான தலைவலிகளுக்கு என்ன தீர்வு என்பது தொடர்பில் யோகாசனத்தின் மூலம் இவ்வாறு தீர்வுகள் இருக்கின்றது என்பதை விளக்கமாக சொல்ல போகின்றோம். அந்த வகையில் கலையகம் வந்திருக்கின்றார் அஷ்டாங்க யோக மந்திர் யோகா விரிவுரையாளர் ராஜுஜி அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம் ஜி. வணக்கம். ஆமாம், இன்று இந்த தலைவலி ஒரு தீராத பிரச்சனையாக இருக்கின்றது. சிலர் இந்த தலைவலியினால் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள். அன்றாட பணிகளை கூட செய்ய முடியாத இக்கட்டான நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அவ்வாறானவர்களுக்கு இந்த யோகாசனத்தின் மூலம் இந்த தலைவலிக்கான தீர்வு என்னென்ன இருக்கிறது, அதன் ஆசன முறைகளை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள். நிச்சயம் நாங்கள் தலைவலி என்றால் என்னென்று பார்க்க இருக்கிறோம். உண்மையில் இந்த தலைவலி ஒரு காரணங்கள் இல்லை, யோகாவில் பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு தலைவலிக்கு. முதலாவது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், ஏன் இந்த தலைவலி வருதுன்னு சொன்னால், முதல் உடம்புல எங்களுக்கு அதீத சூடு, அது பித்தம் கூடுனா ஒரு வகையான தலைவலி வரும். அதே மாதிரி நாங்கள் கூட விரதம் இருக்கும்போது, அதாவது வயிற்றை பட்டினி போடும்போதும் ஒரு வகையான தலைவலி வரும். அல்லது கூட நாங்கள் வெயிலில் திரிஞ்சு வீட்டில் இருக்கும்போது அதுவும் ஒரு வகையான தலைவலி. மற்றது ஒழுங்கான செமிப்பாடு இல்லை, வயிற்றில் சாப்பிட்றது சரியாக இல்லை, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அளவாக இல்லை, கூடி குறைஞ்சாலும் அளவுக்கு மீறினாலும் அந்த சாப்பாடுகள் உங்களுக்கு தலைவலியை கொண்டு வரும். மற்றது பிரதானமாக மலச்சிக்கல், மற்றது உங்களுடைய மன அழுத்தங்களாக மன அழுத்தம், பதட்டம், இந்த கோபம், இந்த அடுத்ததுக்கு படபடப்பு, துடிப்புகள் வாரது, இதுகளாலேயும் இந்த தலைவலி வரும். மற்றது குளிப்பு, சரியான குளிப்பு முறை இல்லது, அல்லது நீண்ட நேரம் நாங்கள் ஒரு 3-4 மணித்தியாலம் ஆற்றுலையோ எங்கேயாவது நீர் ஆடுறதால கூட தலைவலி வரும். மற்றது மழையில் கூட நினைச்சி அதுக்கான சிகிச்சை எடுக்காட்டியும் தலைவலி வரும். மற்றது மூளையில் ஏற்படுற சில பாதிப்புகள், எங்களுக்கு கட்டிகள், சில மூளையில் செல்களில் ஏற்படுற மாற்றங்களால் தலைவலி வரும். முக்கியமாக பார்த்திங்கன்னா நாங்கள் வேலைப்பளு, அதோடு சேர்த்து நாங்கள் நித்திரை கூடி குறைஞ்சாலும் தலைவலி வரும். நித்திரை அதிக, நீங்கள் 10 மணிக்கு நேரம் தூங்கினாலும் நித்திரை வரும். கூட ட்ராவலிங் பயணங்கள் செய்யும் போதும் கூட அந்த தலைவலி வரும். மற்றது கழுத்தில் அடிபட்டால், தலையில் ஏதாவது பாரங்கள் இருந்தால் தலைவலி வரும். இப்படியான பல காரணங்கள் தலைவலியாக இருக்குது. இதுக்கான தீர்வு யோக சிகிச்சையில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். சரி, இப்பொழுது கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பிரச்சனைகளினால் இந்த தலைவலி வருகிறது. இப்போ நீங்கள் இவ்வளவு விடயங்கள் சொல்லியிருந்தீர்கள். பொதுவாக இதில் ஏதோ ஒரு தாக்கத்தினால் ஒருவருக்கு பொதுவாக தலைவலி வரலாம். அவ்வாறு தலைவலி வந்தால் அவர்களுக்கு இந்த யோக சிகிச்சையின் மூலம் எவ்வாறான விடயங்கள் இருக்கின்றன தலைவலியை இல்லாமல் செய்வதற்கு? தலைவலிக்கு முதல் நாங்கள் நோய் முதல் நாடின்னு சொல்லுவாங்க. நோய்க்கான அடிப்படை காரணத்தை தேடணும். இப்போ உங்களுக்கு நித்திரை காணாமல் தலைவலி வந்தால் நல்லா நித்திரை ஒன்று கொண்டீங்கன்னு சொன்னால் தலைவலி போகும். அல்லது ஃபாஸ்டிங் இருந்து வயிற்ற பட்டினி போட்டிங்கன்னு சொன்னால் அதால் தலைவலி வந்தால் என்ன செய்யணும், நீங்கள் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு உடம்பை தேர்ச்சி பண்ணணும். அதால் அந்த தலைவலி வரும். இது அந்த யோக சிகிச்சைகள் கொஞ்சம் பார்க்க இருக்கிறோம். டெமோ, ஆக்சுவலி யோகான்றது டெமோவோட செய்து காட்டணும். அந்த டெமோக்கான வாய்ப்பு இல்லாதபடியால் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு சில படம் விளக்கங்கள் மூலம் என்னென்ன ஆசனா செய்தால் எப்படி தலைவலியை குறைக்கலான்னு பார்க்குறோம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வஜ்ராசனா. உங்கள் படத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஆசனாவில் நீங்கள் ஒரு இருட்டான ஒரு ரூமில் இருந்து மெதுவாக அப்படியே மூச்சை அவதானிக்கிறது. அப்படி அவதானித்து முதுகும் உங்களோட கழுத்தும் நேராக இருந்து மூச்சு சும்மா அவதானிக்கிறது, அவ்வளவுதான். இதை முதல் நீங்கள் 7லேருந்து ஒரு 12 நிமிஷம் செய்ய வேணும். இதுக்கு பேர் வஜ்ராசனா. முள்ளந்தண்டை நேராக வச்சு கழுத்தில் உள்ள டென்ஷனையும் உங்களுக்கு தலைக்கூட இரத்தத்தோட்டையும் கால் விரலிருந்து அழுத்தப்படும் போது இரத்தோட்டம் தலைக்கு பாய்ந்து அந்த தலையில் கழுத்தில் உள்ள அனைத்து அந்த டென்ஷன் அவ்வளோத்தையும் குறைக்கிற ஒரு வஜ்ராசனா இருக்கும். வஜ்ராசனம் என்பது இந்த தொடை சதை நார்களை, தசை நார்களை வலுப்படுத்தும் என்றும் சொல்வார்கள். அது அதில் வருது.
அது சிலருக்கான ஒரு ஆசனாவினுடைய நிறைய நன்மைகள் இருக்கின்றன. இது ஒரு பிரதான நன்மை, தலைக்கு இரத்தோட்டத்தை கொஞ்சம் அதிகரிக்கிறது. இது தலை சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு இல்லை, தலைவலி என்றது சரியான தசை நார்களுக்கும் எங்களுடைய தலை மூளைக்கும் நரம்புகளுக்கும் சில இரத்தோட்டம் கிடைக்காது. மற்றது கழுத்தில் ஏற்படுற இறுக்கம், இந்த கழுத்து சரியான மூமெண்ட்ல நீங்க படுத்திருக்காது, இருக்கிற பொசிஷன் வந்து சரியா இருக்கா முடியாலும் இந்த தலைவலி வரப்போ அதுக்கு இந்த வஜ்ராசனம் இருக்கும்போது கழுத்து வந்து நேரா இருக்கும்போது முள்ளந்தண்டு சரியாகும். ஹலாசனம். அடுத்தது புஜங்காசனம். புஜங்காசனம் இது வந்து புஜங்கம் என்று சொல்றது ரெண்டு அர்த்தம் இருக்கு. புஜங்கம், புஜமண்டா தோளையும் சொல்றது, இன்னொரு புஜங்கண்டா அதை வந்து ஒரு பாம்பு நிலையை சொல்லுவாங்க. ஆக்சுவலி நல்ல பாம்பை சொல்றது. இந்த நிலையில பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க மூச்சு எடுக்கும்போது எங்களுடைய இதயத்தில் வந்து நல்ல ஒரு அழுத்தம் வரும்போது அந்த இரத்தோட்டம் வந்து மூளைக்கு பாஞ்சி அது கழுத்து வழியாக முள்ளந்தண்டு வழியாக மூளைக்கு பாயும் போது மூளையில் இருக்கிற டென்ஷனை கொஞ்சம் குறைச்சி தலைவலியை குறைக்க. ஆனால் நிறைய உங்களுக்கு தலைவலி நிறைய நேரம் எடுக்கும்போது இதை செய்யாதீங்க. அதாவது தலைவலிக்கு ஏதாவது சின்ன எங்களுடைய ஆயுர்வேத மருந்து ஏதாவது மாத்திரைகள் எடுத்த பிற்பாடு இந்த ஆசனாவை சரி. தலைவலி இருக்கும்போது நீங்கள் நான் முன்னுக்கு செய்த வஜ்ராசனா வந்து நான் பரிந்துரைக்கிறேன். புஜங்காசனாவை கொஞ்சம் செய்யாதீங்க, தலைவலி குறைஞ்ச பிற்பாடு கொஞ்சம் செய்யலாம். இந்த அடுத்த ஒரு காட்சி இருக்கிறது. இது வந்து நாமன் பிரணமன் ஆசனான்னு சொல்கிறது. அதாவது வந்து இந்த ஆசனாவில் கோயிலில் வந்து நாங்கள் வந்து பெண்கள் வந்து கும்புறது பஞ்சாங்க நமஸ்காரம்னு சொல்லுவாங்க, ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரம்னு சொல்கிறது. இந்த பஞ்சாங்க நமஸ்காரத்தில் நீங்கள் கோயிலுக்கு 3 தரம் போய் ஒரு 3 தரம் வந்து கோயிலில் விழுந்து எங்களோட கருங்கல்ல அந்த எங்களுடைய நெத்தியும் தலையும் படுற மாதிரி முன்னுக்கும் பின்னுக்கும் ஒரு அசைக்கும் போது இந்த இரத்தோட்ட எங்களோட தலையில் உள்ள ஒரு பர்ம புள்ளிகள் தூண்டப்பட்டு தலைக்கு நல்ல இரத்தோட்டம் பாயும் போதும் இந்த ஆசனாக்கு பேர் நாமன் பிரணமன் ஆசனா. அடுத்து இவ்வாறு பல ஆசனங்கள் இருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் சொல்லும் ஒரு ஆசனங்களை காட்சியில் காட்டுகின்றோம். இது வந்து நாங்கள் முன்னுக்கு செய்த, அதாவது வந்து யோகா வந்து தெரிஞ்சாக்கள் தெரியாதாக்கள் சில வந்து பிள்ளையாக விளங்கி கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு ஆசனாக்கும் ஒரு மாற்று ஆசனம், அதாவது செல் கம்ப்ளிமெண்ட் அல்லது கவுண்டர் போர்ஷன் சொல்கிற ஒரு மாற்று ஆசனா ஒன்று. அதாவது நாங்கள் முன்னுக்கு குனிஞ்சோம்னா கட்டாயம் பின்னுக்கு வளையணும். அப்படித்தான் எங்களோட உடம்புண்ட அமைப்பு அப்படி இருக்குது. நாங்கள் முன்னுக்கே குனிஞ்சி வேலை செய்தோம்னா ஒரு நீண்ட நாளில் எங்களுக்கு முதுகு வலி வரப்பாக்கும். முன்னுக்கு செய்த புஜங்காசனாவுடைய மாற்றாசனா தான் இந்த சலபாசனா. முன்னுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா முள்ளந்தண்டை முன்னுக்கு வளைச்சினாங்க, அதாவது மேல் பக்கம் வளைச்சினாங்க, திரும்பி இந்த முள்ளண்டன் பின்னுக்கு அமர்த்துறதுக்காக இது வந்து ரெண்டும் சேர்த்தே செய்யணும். நீங்கள் புஜங்காசனா மட்டும் தனியே செய்யாதீங்க, சலபாசனா புஜங்காசனா ரெண்டும் சேர்த்து செய்கிறது நிறைய நன்மையை உடனே தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாகவும் ஒரு ஆசனம் இருக்கிறது. இது வந்து பவன முக்தாசனா. நான் சொன்ன மாதிரி தலைவலிக்கு காரணம் சொன்னேன் மலச்சிக்கல் அல்லது வயிற்றுல வந்து கூட வாயு தேங்கி இருக்கிறதுபடியான இது வந்து இந்த வயிற்றில் உள்ள வாயுவை வந்து போக்கக்கூடிய பவன முக்தாசனா. பவனம்ண்டா ஆக்சுவலி வாயு, அது வந்து வாயுவை வெளியேறக்கூடிய ஒரு ஆசனா. இந்த ஆசனாவை நீங்கள் வந்து ஒரு 5 மூச்சுக்கு ஒரு 7 தரம் செய்ய வேணும். மெதுவாக மூச்சை வயிற்றுல சுருக்கி மூச்சை எடுக்கணும். அதாவது மூச்சை எடுக்கும்போது வயிற்றை முன்னுக்கு தள்ளியும், மூச்சை விடும்போது வயிற்றை சுருக்கி மூக்கு வழியாக வாயை மூடிக்கொண்டு மூக்கு வழியாக மூச்சை எடுத்து விடணும். உங்களுக்கு இந்த ஆரம்பத்தில் உங்களுக்கு தலையை தொட முடியாட்டி, முழங்கால தொட முடியாட்டி மெதுவாக வயிற்றோட அமர்த்தி வச்சு மூச்சு எடுத்து விடுறது சால சிறந்தது. உடனே உடம்புல வயிற்றில் உள்ள வாயுகளை வெளியேற்றி உடம்புக்கு நல்ல பிராண சக்தியை தரக்கூடிய ஆசனா இந்த பவன முக்தாசனா. வாயு பிரச்சனை, அதே போல் மலச்சிக்கலையும் இந்த ஆசனம் இல்லாமல் செய்கிறது. அதனோடாகவும் தலைவலி. அடுத்த ஆசனம் ஒன்று இருக்கின்றது. இந்த ஆசனம் எவ்வாறு செய்ய வேண்டும், இந்த ஆசனத்தின் பலன்கள் என்ன என்று அதையும் கூறுங்கள். இது வந்து சர்வா அங்கம் ஆசனான்னு சொல்லுவாங்க அல்லது சர்வாங்காசனான்னு சொல்வது. சர்வமெண்டா அனைத்து அங்கத்துக்குமான ஆசனா. இது வந்து உங்களை நான் சொன்ன மாதிரி முதல் கழுத்தில் சரியான இறுக்கம், கொஞ்சம் நல்ல ஒரு சரியான பொசிஷனில் இருக்காட்டி நோகிற கழுத்தில் இருக்கிற ஒரு மாற்றத்தை ஏற்படுது. ஆனால் கழுத்து வலி இருக்கைக்குள்ளே இந்த ஆசனங்களுடைய சில பேருக்கு வந்தீங்கன்னா கழுத்து வலியோட தலைவலி வந்தால் இந்த ஆசனாவை நீங்கள் தவிச்சிட்டு நார்மலாக இப்போ தான் எனக்கு தலைவலி வந்தேன்னு சொன்னால் உடனே இந்த ஆசனாவில் நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு 3 நிமிஷத்துக்கு கூட இருக்காமல் ஒரு 3 நிமிஷம் செய்து, இல்லாட்டி நீங்கள் இது செய்ய முடியாட்டி சுவர் பக்கமாக உங்களோட உடம்பை வச்சு இல்லாட்டி 2 கால்களையும் வந்து சுவரில் வச்சு இடுப்பை சுவரை விட்டு கொஞ்சம் தூக்கிட்டு செய்தாலும் சால சிறந்தது. இந்த ஆசனா வந்து உடனே எங்களுடைய தைராய்டுக்கு ரத்தத்தை ஏற்படுத்தி
தலைக்கு ரத்தோட்டத்தை கொண்டு போகக்கூடிய சர்வாங்காசனம். இந்த சர்வாங்காசனத்தை பார்க்கும் பொழுது உடனடியாக அந்த 90 பாகை கழுத்தும் உடலுக்கும் 90 பாகை அந்த இது கோணம் காணப்படுகிறது. ஆரம்பத்தில் பலவர்களுக்கு அது செய்ய முடியாது. அவங்களுக்கு நீங்கள் உத்தான பாதாரணம் செய்யலாம். படுத்திருந்து காலை மட்டும் ஒரு 90 பாய்க்கு தூக்கி வைக்கிறது. அதை கொஞ்சம் பழகி முடிச்சுட்டு 2 பாதத்தையும் கொண்டு சுவரிலிருந்து சுவரை கொஞ்சம் தள்ளி பிடிச்சிங்கன்னா உடம்பு மேலே வரும். அதை செய்தாலும் இந்த ஆசனா உடனே எங்களுடைய இதயத்துக்கு ரத்தத்தை கொண்டு போய் மூளைக்கு நல்ல ரத்தோட்டத்தை கொண்டு தலைவலியை உடனே குறைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆசனம். சரி, அடுத்த ஒரு ஆசனம் இருக்கிறது. இது வந்து சவாசனான்னு சொல்கிறது. கடைசியாக இந்த ஆசனம் நீங்கள் எல்லா ஆசனம் செய்த பிற்பாடு இந்த சவாசனாவை செய்ய வேணும். அதை அப்படியே உணர்வு இல்லாமல் மெதுவாக படுத்திருக்கிறது. நீங்கள் அதாவது இந்த ஓய்வு எல்லா ஆசனம் செய்து முடிய கட்டாயம் ஒரு ஓய்வு தேவை. உங்களுடைய மனதை கால் பெரியவரிலிருந்து உடம்புல என்னென்ன உறுப்பு இருக்குதோ ஒவ்வொரு உறுப்பாக மனசால நினைச்சு ஒவ்வொரு உடம்பும் ஓய்வடையுதுன்னு சொல்லி கால் விரல்லேருந்து பெரிய விரல் ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு விரல், கணுக்கால், உங்களுடைய கால் சதைகள், முழங்கால், தொடை, வயிற்றில் இருக்கிற உறுப்புகள், முள்ளந்தண்டு, அதை பிற்பாடு கைகள், கைவிரல், மணிக்கட்டு, முழங்கை, தோல், பிறகு கழுத்தில் உள்ள டென்ஷன் குறைவதாக அப்படி ஒரு நல்ல ஆழமாக மூச்செடுத்து அப்படியே மூச்சை விடும்போது கழுத்தில் உள்ள இறுக்கமெல்லாம் குறைஞ்சி போவதாக உணர்ந்து பிறகு அப்படியே மனசை கொண்டு நாடி, வாய், காது, மூக்கு, கண், புருவமத்தி, பிறகு தலைவலி உள்ள இடத்துல நல்ல ஆழ் மனத்தை அதாவது ஆழ் மனதை கொண்டு வச்சு இந்த நோயிலிருந்து நான் விடுபடுவதாகவும் விரைவில் நான் குணமடைவதாகவும் எனக்கு ஒரு பிராண சக்தியும் நல்ல தெய்வீக ஆற்றலும் குணப்படுத்துவதாக ஃபீல் பண்ணி அப்படியே அதே உணர்வோட இமேஜினேஷன் விசுவலைஸ் பண்ணி அப்படியே படுத்திருக்கணும். நான் குணமடைந்து விட்டதாக குறைஞ்சது 7 நிமிஷத்துலேருந்து 21 நிமிஷம் அப்படியே படுந்து மெல்லிய புன்னகையோட எல்லாத்துக்கும் நன்றி உணர்வோட படுத்திருந்து இந்த நோய் உங்களை விட்டு விலந்து கொண்டே இருக்குது, மிக விரைவாக குறையுதுன்னு சொல்லி நல்ல ஆழ் மனதில் சப்கான்ஷியஸ் மைண்டில் நல்ல தோட்ஸை கொண்டு நல்லா பதிஞ்சிங்கன்னா என்ன வியாதிகளும் குணமாகும். சரி, இப்பொழுது பல்வேறு ஆசனங்கள் மூலம் ஒவ்வொரு விடயங்களுக்கான விடயத்தை செய்திருந்தோம். இப்பொழுது பொதுவாக இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி, ஓரளவு யோகாசனம் தொடர்பான அடிப்படை அறிவு இருப்பவர்களும் சரி, இதனை செய்ய முற்படும் பொழுது என்னென்ன விடயங்களை கைக்கொள்ள வேண்டும்? இந்த ஆசனம் எதனை சொல்கிறது? அது இதுவும் நாங்கள் முன்னுக்கே சொல்ல மறந்துட்டோம். பாத உத்தானாசனா. இது அதாவது எங்களுடைய குனிஞ்சு 2 கால்களையும் நீங்கள் கூட விரிக்க தேவையில்லை. சும்மா தலை பூமியை நோக்கி இருந்தால் போதும். அதாவது ரத்தோட்டத்தை தலைக்கு உடனே கொண்டு வரக்கூடிய பாத உத்தாசனா. அல்லது நீங்கள் பாதகஸ்தாசனாவும் செய்யலாம். அதாவது காலை சேர்த்து வச்சும் செய்யலாம். இதை விரிக்கி வச்சு செய்யும்போது தொடையில் ஏற்படுற நரம்புகளுக்கு அழுத்தம் வரும்போது அந்த அழுத்தத்தால் ரத்தோட்டம் முள்ளந்தண்டு வழியாக தலைக்கு தலையில் ஏற்படுற அந்த பித்தத்தால் ஏற்படுற சூடுகளை குறைக்கும். சில பேருக்கு தலைவலி பார்த்திங்கன்னா ஒற்றை தலைவலின்னு சொல்லியும் இருக்குது. அதாவது ஒற்றை தலைவலின்னு சொன்னால் இப்போ எனக்கு வலது பக்கம் தலைவலிக்குது என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அதுக்கான ஒரு மூச்சு பயிற்சி இருக்குது. வலது பக்கம் தலைவலிச்சா நீங்கள் இடது பக்கம் மூச்சை நல்லா எடுத்து விடணும். சில பேருக்கு வலது பக்கம் தலைவலிச்சா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் வலதில் தலைவலிக்குதுன்னு சொன்னால் வலது மூக்கை மூடிக்கொண்டு இடதால் நல்லா ஒரு மூச்சு ஒரு 21 தரம் நல்லா மூச்சு ஆழமாக எடுத்து விடணும். அதே மாதிரி இடது பக்கம் எனக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னால் வலது மூக்கை திறக்கணும். அப்போ திறக்கும்போது இது ரத்தோட்டத்தை கொண்டு போகும். இது அபான முத்ரா. இந்த முத்திரையில் நீங்கள் தலை உங்களுக்கு வலிச்சு கொண்டே இருக்கக்குள்ளே இந்த முத்திரையை செய்யலாம். நீங்கள் ஒரு இருட்டு ரூமில் போய் அப்படியே நல்லா எந்த சத்தமுமே இல்லாமல் அப்படியே சுவர் ஓரமாக சாஞ்சிருந்து கால் 2ஐயும் நல்லா விரித்து வச்சுட்டு அல்லது சுகாசனாலிருந்து அப்படியே இந்த முத்திரையிலேருந்து ஃபீல் பண்ணி அப்படியே மூச்சை எடுக்காமல் விடாமல் சும்மா இயற்கையாக போகிற மூச்சை போயிட்டு வரத்தை நீங்கள் 30 நிமிஷம் இந்த முத்திரை செய்தீங்கன்னா உங்களுக்கு தலைவலியில் நல்ல மாற்றங்கள். இந்த முத்திரை செய்யும்போது நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட கழுத்தை ஒரு கொட்டன் துணியாலேயோ ஏதாவது எடுத்து கழுத்தை நல்லா தண்ணியால் சும்மா பச்சை தண்ணியால் போட்டு துடைச்சி முகத்தையும் நல்லா துடைச்சி இந்த முழங்கையை நல்லா ஒரு 14 தரம் தண்ணியால் துடைச்சிட்டு இந்த முத்திரையில் போய் அப்படியே ஒரு இருட்டான ரூமில் ஒரு மெல்லிய காற்று, அதாவது இயற்கையான காற்று வர ஒரு அறையில் அமைந்திருந்து அப்படியே உணர்ந்து கொண்டே இருந்தீங்கன்னு சொன்னால் இது உடனே இந்த முத்திரையால் பலன்கள் தரக்கூடியது. அதாவது நான் சொன்ன மாதிரி முதல்ல நோய்க்கான வருத்தங்களை முதல் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஆசனங்களை செய்கிறது சால சிறந்ததாக இருக்கும். அது முக்கியமானது. என்னென்ன கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட காரணங்களை பார்த்தோம். சரி, இந்த ஆசனம் இது 2வது தரம் காட்டுறோம். நாமன் பிரணமன் ஆசனா தான். இது தலைக்கு ரத்தோடு இந்த ஆசனம் நீங்கள் இருந்து கொண்டு என்ன செய்யணும்னா முன்னுக்கும் பின்னுக்கும் தலையை ஒருக்கு அசைக்கணும். உடம்பை கீழே உங்களுடைய பிஷ்ட பகுதியை உங்களுடைய ஹாப் மசிலில் வச்சுட்டு
திரும்பி அப்படியே ஒரு 7 தரம் முன்னுக்கு முன்னுக்கு உங்களோட அதாவது இந்த நெத்தியிலிருந்து தலை வரைக்கும் இப்படியே நிலத்தில் வச்சு உருட்டம். ஒரு கொட்டன் துணி ஏதாவது மேலே இருக்க யோகா மெட்டோ ஏதாவது போட்டுட்டு விரந்தரையில் செய்யாமல் அப்படியே தலையே ஒரு 7 தரம் அப்படியே அசைச்சு ஒரு நெகிழ் அங்கே கழுத்து எலும்புக்கு ஒரு நெகிழ்த்தன்மையை கொண்டு வரணும் இந்த ஆசனம் செய்யும்போது இதுவும் வந்து உங்களுக்கு ரத்தோட்டத்தை கொண்டு வரும். உடனே குறை காட்டியும் அடுத்த ஒரு வருமானத்தில் அடுத்த நாளை வந்து உங்களுக்கு சரியான ஒரு குறைகிற தன்மையை கொண்டு வரும். இதையும் வந்து செய்யலாம். இந்த ஆசனா வந்து சாலை சிறந்தது நாமன் பிரணமனாசனம். இப்பொழுது பல்வேறு ஆசனங்களை பார்த்திருந்தோம், பல்வேறு செயல்முறைகள் விளக்கமாக தரப்பட்டிருந்தன. இப்பொழுது அடுத்தும் ஒரு ஆசனம் இருக்கின்றது, அதனையும் சொல்லிவிட்டு செல்லலாம். சசாங்கம் இதுதான் வந்து கோயிலில் வந்து கும்பிடுற முறை. சில பேர் வந்து பின் உடம்பை தூக்கியும் கும்பிடுவாங்க. ஆனால் வஜ்ர இதில் சசாங்கம் யோகாவில் வந்து எங்களுடைய பின்பகுதி குதிகால் இருக்கிற மாதிரி அப்படியே புருவ மத்தியை வச்சு ஒரு 7 நிமிஷம் செய்யணும். அதாவது நீங்கள் 3 நிமிஷம் ஒரு 3 தரம் செய்தாலும் போதும். இந்த ஆசனாவிலிருந்து அப்படியே ரத்தோட்டம் வரும் வரைக்கும் அப்படியே உணர்ந்துட்டு திரும்பி மீண்டும் வந்து நேராக நிமிந்திருக்கிறது. அதுக்கு பிறகு தீர்க்க சுவாசம். உண்மையில் எல்லா பயிற்சிக்கும் வந்து ரத்தோட்டத்தை கொண்டு வரணும். முதல் தீர்க்க சுவாசம்ன்றது நீங்கள் முதல் எல்லா பயிற்சிக்கும் ஆரம்பத்தில் போய் அமைதியாக ஒரு இடத்துல இருந்து ஆழமாக முதல் ஒரு 10 நிமிஷம் ஆழமாக மூச்சு எடுத்து விடுங்க. இதை முதல் செய்து உடம்புக்கு முதல் ரத்தோட்டத்தையும் உங்களோட எண்ணத்தையும் கொண்டு வந்த பிறகு தான் சில பயிற்சிகளை செய்யலாம். சில பேருக்கு இந்த தலைவலிகள் வந்து கூட கதைக்கிறது, கூட வீட்டில் டென்ஷன், இந்த ஓவர் திங்ஸ், கூட வேலைப்பளு, மற்றது வெளியில் அலைஞ்சி வந்து வேலை மத்தியில் வீட்டில் ஓடி போய் உடனே இருக்கும், மற்றது ஏசியில் இருந்துட்டு வெளியே உடனே வாரது, இதாலெல்லாம் தலைவலி வரும். அதுக்கும் இந்த ஆசனா வந்து சிறந்த ஒரு பயனை தரக்கூடிய இந்த ஆசனம். சரி, இப்பொழுது இந்த ஆசனங்களை நீங்கள் பார்த்திருந்தோம். இந்த ஆசனங்களை செய்யும் பொழுது ஒரு மனிதன் இந்த ஆசனங்களுக்கு செய்ய முற்படும் பொழுது பிரதானமாக கவனிக்க வேண்டிய விடயங்கள் என்ன? குறிப்பாக உதாரணத்துக்கு சொல்ல போனால், பொதுவாக இந்த ஆசனங்களை செய்யும் பொழுது வயிறு காலியாக இருக்க வேண்டும் என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. அது பற்றி சொல்லுங்கள். வயிறு நிச்சயம் வந்து மலம், சலம், சாப்பாடு இது மூண்டும் வந்து இல்லாமல் இருக்கணும். அல்லது நீங்கள் சாப்பிட்ட பிறகு நல்ல செமிக்கிற சாப்பாடு சாப்பிட்டா ஒரு 3 hours உங்களுக்கு போதும். அல்லது கொஞ்சம் சாப்பாடு செமிக்காட்டி ஒரு 4 hours வந்து வெயிட் பண்ணியிருந்து ஆசனா வந்து எம்டி ஸ்டமக்கில் செய்கிறது நல்ல. வேணும்னு சொன்னால் அதை வயிறு வந்து காலியாக இருக்கும்போது உறுப்புகள் வந்து நல்லா ஒரு அழுத்தப்படும் போது அதுக்குள்ள இருக்கிற எனர்ஜி எல்லாம் உடனே வந்து எங்களுடைய மசில்ஸ் நாடி நரம்பு மூலம் பாயும். நீங்கள் சாப்பாடு அப்போ தான் சமைச்சு கொண்டுறதுக்குள்ளே வயிற்ற போட்டு அமர்த்தினீங்கன்னு சொன்னால் அது வந்து வாந்தியை கொண்டு வரும். அல்லது உங்களுக்கு வயிற்றில் ஏதாவது ஒவ்வாமையை கொண்டு வந்து அது வந்து தலை சுற்றியும் சில வேளை சாப்பாட்டோட நாங்களும் பழையிருக்கும் சில வேளை சாப்பாடு செய்யும்போது தலை சுற்று வந்து மயக்கமும் வரும். அதுக்காக நீங்கள் சாப்பாடுகளை வந்து குறைச்சிட்டு ஒரு மித ஆகாரங்களோட வந்து யோக பயிற்சிகளை செய்கிறா இது நல்லம். மற்ற தலைவலிக்கு பிரதான காரணமாக என்னென்னு சொல்கிறாங்க வந்து நாங்கள் வந்து இந்த இன்னும் ஒரு காரணம் வந்து இந்த கூடிய இந்த பெர்ஃப்யூம் பாவிக்கிறது, சென்ட்டுகள், அதுகள் வந்து கூட சில பேருக்கு அந்த வாசனைகள் ஒத்துக்கொள்ளாது. இந்த நாங்கள் பட்டாசு போடுற வெடிகள், அது இது தீபாவளி அதுக்கெல்லாம் போடுற அந்த வெடிகளாலையும் அந்த வாசனைகளும் வந்து சில பேருக்கு ஒத்துக்கொள்ளாமல் இருக்கும். அதையும் நீங்கள் தவிச்சுக்கொள்ளணும். இந்த வாசனைகளை கூட சுவாசிக்காமல். மற்றது இந்த டஸ்ட் வந்து வெளியில் வர சூழ்நிலையில் வர மாற்றங்கள், காலநிலை மாற்றங்கள், மற்றது கூட உரைப்பான சாப்பாடு கூட சாப்பிட்டாலும் தலைவலி வரும். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். கொழுப்பு சாப்பாடு, உரைப்பான சாப்பாடுகள் வந்து அதையும் வந்து பேலன்ஸ் பண்ணால் தலைவலியை குறைக்கலாம். சில பேருக்கு சில வியாதிகளால் தலைவலி வரும். சில பேருக்கு அல்சர் இருந்தாலும் சில பேருக்கு தலைவலி வரும், ப்ரெஷர் இருந்தாலும் தலைவலி வரும். அந்தந்த வலிக்கான காரணத்தை முதல் கண்டுபிடிங்க. உடனே வந்து மருந்து மாத்திரையை வந்து ஆங்கில மருந்துகள் உடனே வந்து போடாமல் அதுக்கான மருந்துகளை நம்புங்க, படியுங்க, நம்மளோட இயற்கையோட ஒட்டி வாழுங்க. அதுக்கு என்ன செய்யணும், தலைவலி வந்தால் என்ன செய்யணும்னு சொல்லி முதல் ஒன்றுமேல மனம் வந்து தலைவலியை குணப்படுத்துறதுக்கு மனத்தை அமைதிப்படுத்தி நல்ல ஆழமாக சுவாசங்கள் எடுத்து விடுறது தான் சிறந்த வழி. அதுக்கு பிறகு இந்த யோகா செய்து தியானங்கள் எல்லாம் வந்து நான் காட்டி தந்த மாதிரி முதல் சொன்ன மாதிரி ஒரு இருட்டறையில் போய் அமைதியாக இருந்து ஒரு மூச்சு சுவாசத்தை அவதானித்து போயிட்டு வர்றது, அது உள்ளுக்குள்ளே போகிறது, வெளியே வர்றது, இதில் வந்து மனத்தை குவிச்சாலும் மனம் வந்து எப்பயும் வந்து அமைதி அடைஞ்சால் எங்களுக்கு மூளைக்கு நல்ல ஒரு ஆற்றல் வரும். அது வந்து மூளை ஆற்றல் வந்து எல்லாத்தையும் குணப்படுத்த பார்க்கும். மனம்தான் எப்பயும் வந்து மன தூய்மை வந்து வச்சுக்கொள்ளணும். மன தூய்மையாக இருந்தால் என்ன வியாதிகளையும் குணப்படுத்துறதுக்கு ஆற்றல் எங்களுக்கு இயற்கையாகவே இறைசக்தியால் தரப்படும். உண்மையில் மனம் அமைதியாக இருந்தால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு. குறிப்பாக இந்த தலைவலிக்கும் கூட அடுத்ததாகவும் ஒரு காட்சி இருக்கிறது, அதையும் பார்த்து விடலாம். பொதுவாக இங்கு சொல்லப்படுகிறது மன அமைதியாக இருந்தால் சிறப்பானதாக இருக்கும். இப்பொழுது ஒரு காணொலி இதை பற்றி சொல்லுங்கள். இது அப்படி செய்த ஆசனம் செய்து காட்டணும். ஆசனம் வந்து எப்படி செய்யறேன்னு முறையை பாருங்க.
குறிப்பாக இந்த ஆசனங்களை செய்யும்போது விரிப்பு, தரை விரிப்பு அவசியம் என்று. இது வந்து புஜங்காசனம். இதுக்கு பிறகு இதில் மாட்டு ஆசனம் சலபாசனம். நீங்கள் பிக்சரை இதை பார்த்து நீங்கள் செய்து கொள்ளலாம். இது வந்து பாதோத்தானாசனம், சிவபிரசாரிட்ட பாதோத்தாசனம்னு சொல்லுவாங்க. சர்வாங்காசனம். இதோட சேர்த்து கலாசனமும் செய்யலாம். பவனமுக்தாசனம், வாயு வெளியேற்றுறது. யோகாவில் இன்னும் 2 தீர்வு இருக்குது. வந்து சத்கர்மாவில் வந்து ஜலநேத்ரி வந்து இருக்குது, அல்லது சூத்திர நேத்தி இருக்குது. ஜலநேத்தின்றது என்ன செய்யணும்னு சொன்னால், அது யோகாவில் ஒரு வகையான குழல் மாதிரி இருக்குது. அதாவது வந்து ஒரு பெனல் மாதிரி. அதில் வந்து நல்லா சுத்தமான நீர் எடுத்து அதை வலது மூக்கில் விட்டு இடதால் எடுக்கிறது, இடத்துல விட்டு வலது. இது கொஞ்சம் செய்ய ஒரு நேரடி ஒரு யோகா சென்டருக்கு போய்த்தான் இதை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அதுவும் செய்யலாம். மற்றது நீங்கள் சீத்தல பிராணாயமான கூலிங் பிராணாயமா செய்கிறது. நாக்கை நல்லா வலியை தள்ளி இதுக்குள்ளால் மூச்செடுத்து மூக்கால் வெளியே விடுறது. நாக்கை ரோல் பண்ணி மூக்கால விடுறது. இது உடனே மூளைக்கு உடனே இந்த குளிர்ச்சியை கொண்டு வரும். இது குளிர் பிராணாயாமா, சீத்தளி கூலிங் பிராணாயாமான்னு சொல்கிறது. இதை கட்டாயம் நீங்கள் ஒரு 12 தரம் செய்யுங்க. இந்த மூச்சு உடனே மூளைக்கு சிலோட நாங்கள் வெயிலில் கூட அலைஞ்சிட்டு உடம்புல சூடாக இருக்குது, எனக்கு பித்தத்தால் தலைவலி வந்திருக்குன்னு சில சொல்லி கொண்டிருப்பாங்க. அந்த தலைவலிக்கு இது உடனே தீர்வை தரும். அதோட சேர்த்து அது முடிய நாங்கள் சொல்லி கொடுத்த அந்த அபான முத்திரவையும் நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் உடனே உங்களுக்கு ஒரு 3 நிமிஷத்தில் சின்ன ரிலீவ் கிடைக்கும். அதையும் தொடர்ந்து செய்யுங்க. கட்டாயம் நீங்கள் எல்லா ஆசனா மூச்சு பயிற்சி எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு கட்டாயம் சவாசனாவில் எங்களோட சவாசனா முக்கியம். அந்த நோய் குணப்படுவதாக நாங்கள் உணர்ந்து அப்படியே உடம்பெல்லாம் பூலா மனசை செலுத்தி அந்த தலைவலி என்னை விட்டு போவதாகவும் போய்கொண்டே இருப்பதாகவும் போய் விட்டதாகவும் மனதால் கூட நம்ப வைக்கணும். அந்த வியாதி எங்களை விட்டு குறைஞ்சதாக மனத்தை நம்ப வைக்கும்போது, ஆக்சுவலி இந்த மனத்துக்குத்தான் முதலிடம், உடம்பு 2வது தான். அப்போ மனம் உண்டால் இடம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ மனத்துக்கு நல்ல ஆற்றலையும் நீங்கள் நல்ல சக்தியையும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உடனே மன ஆற்றல் எங்களை குணப்படுத்தும். உண்மையில் எங்களுக்கு வியாதிகள் முதல் உடம்புக்கு வரலை, எங்களோட ஓரான்னு சொல்கிற வெளிப்பக்கத்துக்கு தான் மனத்தில் சரியான தளம்பல் இல்லாட்டி தளம்பல் இருந்தால் உடனே உங்களை வியாதி தட்டிக்கொள்ளும். அப்போ எப்பயும் மனசை நல்ல அமைதியாகவும் சாந்தமாகவும் அவரோட கதைக்குள்ள ஒரு பணிவாகவும் ஒரு எப்பயும் நன்றி உணர்வோடையும் என்னத்தை சாப்பிட்டாலும் அதை ரசித்து அதை மென்மையாக உணர்ந்து மற்ற தண்ணி குடிக்கும்போது தலைவலியை குறைக்கலாம். வடிவாக தண்ணிக்கு ஒரு ப்ரேயர் செய்து அந்த தண்ணியை குணப்படுத்துவதாக உணர்ந்து மெதுவாக ஒரு தண்ணியை மெதுவாக சிப்பாங்க 7 தடவை இழுத்து குடிச்சிங்கன்றாலும் தலைவலி போகும். எல்லாத்தையும் சாப்பாடு, உங்களுடைய உறக்கம் எல்லாத்தையும் பேலன்ஸாக பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா நோய்களையும் விடுதலை வரலாம். உண்மையில் சமகாலத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான விடயம் யோகாசனத்தில் அதற்கு இவ்வாறான தீர்வுகள் இருக்கின்றது. விரிவாகவும் விளக்கமாகவும் தந்திருந்தார். அதற்காக அஷ்டங்க யோக மந்திர் யோக விரிவுரையாளர் ராஜுஜி அவர்களுக்கு மீண்டும் நேத்ரா குடும்பம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொள்ளலாம். இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் பல்வேறு விடயங்களை குறித்து உங்களுடன் கருதித்திருந்தோம். அவை அனைத்தும் உங்களுக்கு பலனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் விடைபெறுகிறோம். இன்றைய தினம் தயாரிப்பாளராக ஈடுபட்ட மா கேசவன் அவருக்கு ஒத்துழைப்பு வழங்கிய தனஞ்சயனுக்கும் நன்றி கூறிக்கொண்டு ஏனைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.